வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல வெத்தலை பூண்டு போட்டு ஒரு ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். வெத்தலை பூண்டு சாதம் பார்த்தீங்கன்னா கோல்டுக்கு, ஸ்டொமக் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. இந்த மான்சூன் சீசன்ல கண்டிப்பா உங்க வீட்டு குழந்தைகளுக்கு பண்ணி கொடுங்க. லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருந்தா டக்குன்னு இந்த ரைஸை நீங்க பண்ணிடலாம். கஷாயம் சாப்பிட மாட்டேன்னு சொல்ற குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ரைஸா பண்ணி கொடுங்க. இதை நான் எப்படி பண்ணங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க இந்த ரைஸ் எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். இந்த ரைஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு முக்கியமாக வெத்தலை, அதுக்கப்புறம் பூண்டு தேவை. முதல்ல ஒரு பொடி ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 12லேருந்து 13 பல்லு பூண்டு தோலோட சேர்த்துக்கலாம். பூண்டு அப்படியே லைட்டாக வறுத்துக்கலாம். பூண்டு வறுக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வறுத்துக்கோங்க, வெளியில் வெடிக்க சான்ஸ் இருக்கு. அடுத்ததாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த ரைஸ்க்கு வெள்ளை உளுந்து, கருப்பு உளுந்து ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம்தான். உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். கோல்டுக்கு நல்லதுன்னு சொல்லியாச்சு, அப்போ மிளகு இல்லாமல் எப்படிங்க, ஒரு 1/2 டீஸ்பூன் கருப்பு மிளகு சேர்த்துருங்க. கலருக்கு, காரத்துக்கு நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துக்க போகிறோம். காரம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிளகுலேருந்து வரும், மிளகாலேருந்து வரும். அதனால காரம் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாவோட அளவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம். எனக்கு காரம் கொஞ்சமாக போதுங்கிறதுனால நான் காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துட்டு நல்லா பொறப்பொறன்னு ஆற வரைக்கும் வறுத்துக்கோங்க. ஸோ நம்ம முதல்ல பூண்டு சேர்த்தோம், அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு, மிளகு, ஜீரகம், காஞ்ச மிளகா, எள்ளு, அதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்தோம். இப்போ கடைசியாக ஒரே ஒரு வெத்தலையை பின்னாடி இருக்கிற நிறமை நீக்கிட்டு அதுக்கப்புறமா இதில் பிச்சு சேர்த்துக்கலாம். வெத்தலை சேர்த்து அப்படியே லைட்டாக 1 நிமிஷத்துக்கு நீங்கள் வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சிருங்க. நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு பொடி பண்ணிக்கலாம். இந்த பொடியை நம்ம அப்புறமா சாதத்தில் மிக்ஸ் பண்ண போகிறோம். அடுத்ததாக சாதத்துக்கு பேஸ் ரெடி பண்ணுறதுக்கு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா சூடாகட்டும். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா வாசனையாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துருங்க. நம்ம பேசிக் தாளிக்கிற சாமான் தான். கூடவே வாசனைக்கு ஒரு சிட்டிகை அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமாக மாறினதுக்கு அப்புறமா 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடிப்பொடியாக நறுக்கின பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு உங்கள் இஷ்டம் தாங்க, நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பூண்டோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் தாராளமாக நிறையவே சேர்த்துக்கலாம். பூண்டு இந்த எண்ணெயிலே நல்லா வறுத்துக்கோங்க. அடுத்த மெயின் இன்கிரீடியன்ட் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம். 3/4 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பொடிப்பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்தாதாங்க உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ப்ளஸ் சின்ன வெங்காயம் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருங்க. வாசனைக்கு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடைக்காது இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம், தப்பு கிடையாது. பட் பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயத்தில் தான் மெடிசினல் குணங்கள் நிறைய இருக்குது. வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். மொத்தமாக இந்த ரெசிபிக்கு நான் 4 வெத்தலை யூஸ் பண்ண போகிறோம். ஒரு வெத்தலையை நம்ம வறுக்கும் போதே சேர்த்துட்டோம். 2 வெத்தலையை காம்பை நீக்கிட்டு நிறமை நீக்கிட்டு பொடி பொடியாக நறுக்கிட்டு நான் இப்போ சேர்த்துக்கிறேன். ஒரு வெத்தலையை நான் கடைசியாக கார்னிஷிங்க்கு யூஸ் பண்ண போகிறேன். வெத்தலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. வெத்தலை சேர்த்ததுமே நம்மளுக்கு நல்லா கமகமான வாசனை வர ஆரம்பிச்சிடுங்க. இப்போ ஒரு 5 பெரிய கரண்டி அளவுக்கு நான் குக் பண்ண சாதம் சேர்த்துக்கிறேன். சாதம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. பச்சரிசி, புழுங்கலரிசி, எந்த அரிசி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது குக்டு ரைஸ். வீட்டில் மிச்ச மீதி சாதம் எதாவது இருந்தால் கூட டக்குன்னு இந்த ரைஸை நீங்கள் பண்ணி கொடுத்துடலாம். சாதம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயம், காரம், உப்பு எல்லாமே சாதத்தில் ஈவனாக பரவணும். ஃப்ளேமை லோக்கு மாற்றிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பொடிச்சு வச்சோம் இல்லையா, அந்த பொடியை இப்போ சேர்த்துக்கலாம். பொடியோட அளவுமே உங்கள் வீட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பொடி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க. வறுத்த உளுந்தோட வாசனை சூப்பராக இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் உப்பு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு மேலே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கலந்துட்டு சூடாக சர்வ் பண்ணுங்கள். தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது காய் இருந்தால் போதும். கடைசியாக நான் வெத்தலையை சாப் பண்ணிவிட்டு மேலே கார்னிஷ் பண்ணுறேன். யூஸ்வலாக நம்ம கொத்தமல்லி, கருவேப்பிலைன்னு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக தான் நான் வெத்தலை யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிளான ரைஸ் தான், பட் ரொம்ப ஹெல்த்தியான ரைஸ். மழை காலங்கள்லாம் வரும்போது இந்த மாதிரி ரைஸ் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் பண்ணி கொடுங்க. சாதம் மட்டும் இந்த ரைஸ்க்கு உதிரியாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு இன்னும் நல்லா ரிச்சாக வேணும்னா முந்திரி பருப்பு இல்லைன்னா வேர்க்கடலை கூட நீங்கள் தாளிச்சு சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல வீடியோவோட உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye. Thanks for watching. Have a great day.